ஆதமுடைய மக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில கடந்து வந்த பாதையில நிறைய பாவங்களும் தவறுகளும் தப்புகளும் செய்திருப்பான். வாழ்க்கையில் ஒரு கட்டத்துல அந்த பாவங்களை உணர்ந்து, அந்த தவறுகளை உணர்ந்து, அதனால் ஏற்பட போகும் விளைவுகளை உணர்ந்து மண்டிகட்டு பிரார்த்தனை செய்து, அழுது பிரார்த்தனை செய்து, தஹஜ்ஜுடைய நேரங்களில் பிரார்த்தனை செய்து படைச்ச இறைவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு, பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா செஞ்சிருப்பான். அவனை படைத்த ஏகவல்ல இறைவன் 70 மடங்கு தாயை விட அன்பு காட்டக்கூடியவன், மன்னிச்சிருப்பான். ஒரு மனுஷன் உள்ளத்துல என்ன இருக்குங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு இன்னொரு மனுஷனுக்கு எந்த தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை. இந்த எல்லாரும் பாவம் செய்யக்கூடிய ஆக்கள். நிறைய பேரு செய்யற பாவம் வெளியே வராதத்தால நல்லவர்கள் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேரு சின்ன சின்ன பாவங்கள் வெளியே மாட்டினத்தால கெட்டவன் என்று பேர் சூட்டப்பட்டிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நம் அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான். ஒரு மனுஷன் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் நாம 5 வேளை தொழுது, முன்பின் சுன்னத்து தொழுது, லுகா தொழுது, தஹஜ்ஜத் தொழுது, எல்லா விதமான அமல்களையும் நிறைவேற்றி இறைவனோடு நெருக்கமாக இருந்தாலும் நாம இன்னும் ஒருத்தனை பத்தி அவதூறு பேசி, அவனை கழிச்சு வச்சு, அவனை பத்தி இல்லாத பொல்லாத கண்ணால காணாத விஷயங்கள் எல்லாம் பேசி அவனோட பேரை நாசமாக்கிக்கிட்டு நாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்டா, அதுல சந்தோஷம் ஒன்றை அடைந்து நாம் வாழ்ந்துகிட்டு இருந்தோம்டா, நாம எவ்வளவு நல்லமல் செஞ்சும் வேலை இல்ல. நாம முன்னுக்கு செஞ்சுக்கு போற அவ்வளவு நல்லமல்களும் பின்னால அழிபட்டு கொண்டு வரும். இறைவன் அழித்து விடுவான். இறைவனை பயந்து கொள்ளுங்கள். ஒரு சகோதரனை இழிவுபடுத்திவிட்டு, அவனை பற்றி இல்லாத அவதூறுகளை பேசிவிட்டு, அவன் திருந்தினு அவன் சொன்னாலும் ஒத்துக்கொள்றல, இவோ ஒரு சாரி இந்த மலக்குமாறு மாதிரி, அவன் திருந்தல என்று சொல்லி அவனை பத்தி அவதூறுகள் பேசி, அவனோட கடந்த கால வாழ்க்கையில நடந்த விஷயங்களை சுட்டிக்காட்டி, நீங்க எல்லாம் மாறு மலக்குமாறா? நம்ம எல்லாரும் மனுஷன்கள் தான். ஒரு மனுஷன் இன்னும் ஒரு மனுஷனை காபிர் என்று சொல்றதுக்கும், ஒரு மனுஷன் இன்னும் ஒரு மனுஷனுக்கு நீ நரகத்துக்கு தான் போவாய் என்று சொல்றதுக்கும் எந்த விதமான தகுதியும் கிடையாது. நாம இப்படியான செயற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில எவ்வளவு நன்மை செஞ்சு முன்னோக்கி சென்று கொண்டிருந்தாலும் பின்னுக்கு நம்மட பாவங்கள் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டும் நல்லமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டும் வரும். இறைவன் அதைத்தான் சொல்கிறான். நம்மட பொறாமையும் நம்மட மனசில் இருக்கிற கசட்டு புத்தியும் நல்லமல்கள் எல்லாத்தையுமே அழித்துவிடும். நாம எவ்வளவுதான் நன்மைகள் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தான தர்மங்கள் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சுன்னத்தான பரலான கடமைகளை நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம முன்னோக்கி சென்று கொண்டே இருப்போம். ஆனா நாம இன்னொருத்தனை பத்தி அவதூறு பேசினா, இன்னொருத்தன் பேரை நாசமாக்கினா, இன்னொரு சகோதரனை கழிச்சு வச்சா, குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்ந்தா, நெருப்பு விறகை எரிப்பது போன்று நம்மட நல்லமல்கள் எல்லாத்தையும் இந்த விஷயங்கள் எல்லாமே அழித்துக்கிட்டே வரும். அழகான மார்க்கம் இஸ்லாம். அதுல 5-6 பிரிவுகளை உருவாக்கி, அதுல 5-6 முரண்பாடுகளை உருவாக்கி, ஒவ்வொரு இயக்கங்களுக்கு வைக்கக்கூடிய பேர்களை வச்சு, அந்த குரூப்ல இருக்கிறவன் சரியில்லை, இந்த குரூப்ல இருக்கிறவன் சரியில்லை, அந்த கொள்கையில் இருக்கிறவன் சரியில்லை, இந்த கொள்கையில் இருக்கிறவன் சரியில்லை, அவன் சுரம் நுழைய மாட்டான் என்று சொல்வதற்கு இங்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஒரு காஃபிர், கலிமா சொல்லாத ஒரு காஃபிர், ஒரு வேறு மதத்தை சேர்ந்தவர் மரணிக்கும் தருவாயில், மரண தருவாயில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவரது நாவினால் கலிமாவை உச்சரித்தால் அவரை கூட சுவன பூஞ்சோலையில் குடியமர்த்துவதற்கு எம்மை படைத்த ஏகவல்ல இறைவன் தயாராக இருக்கிறான். அவன் தாயை விட 70 மடங்கு அன்பு காட்டக்கூடியவன். அப்ப நாம எப்படி ஒரு சகோதரனை முஸ்லிம் இல்லைங்கிறதும், நீ சொர்க்கத்துக்கு போக மாட்டாய்ங்கிறதும், உனக்கு நாசம் உண்டாகட்டும்ங்கிறதும், அவன் மோசமான ஒரு நபருங்கிறதும், அவனை பத்தி அவதூறு பேசுறதும் நமக்கு என்ன தகுதி இருக்கு? முதலில் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் மனிதர்களா அல்லது மனித மிருகங்களா அல்லது அதையும் விட கேவலமான பிறப்பா என்பதை இனங்காண வேண்டும். பல முன்னுதாரணங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு உதாரணத்தை அல்லாஹ் காட்டியிருக்கான், மார்க்கம் காட்டியிருக்கிறது, நபிகளார் சொல்லி தந்திருக்கிறார்கள். அவைகளை எடுத்து நடக்க வேண்டும். நம்மள மௌத்தாக்கி அல்லாஹ் உதாரணம் காட்ட மாட்டான். அடுத்தவர்களின் மரணங்களில் இருந்து நாம் பாடம் படிக்க வேண்டும். இளம் வயது மரணங்களில் இருந்து நாம் பாடம் படிக்க வேண்டும். நாம மௌத்தானா பாடம் படிக்க இயலா. ஏனென்று சொன்னா நரக நெருப்பு மிகவும் கொடூரமானது. அதுக்குள்ள வகுப்பு நடத்துறதுக்கு ஆட்கள் இல்ல. நமக்கு ஒரு 5-6 வயசு இருக்க கூட, ஒரு 7-8 வயசு இருக்க போக்கல, நம்மட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல்கள்ல அஸ்ஸலாமு அலைக்கும் ஜனாசா அறிவித்தல் ஒன்று என்று யாரோ ஒரு சகோதரனின் ஜனாசா அறிவித்தலை சொல்லும் பொழுது நமக்கு அது ஜஸ்ட் ஒரு ஜனாசா அறிவித்தல், யாரோ மரணித்து விட்டார், நம்மட அடுத்த கட்ட வேலையை பார்க்க பேத்திருவோம். அதுவே ஒரு 10 வயசை தாண்டி ஒரு 15 வயசு ஆனதுக்கு பிறகு அதே ஜனாசா செய்தி நம்மட காருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ஜனாசா அறிவித்தல் ஒன்று என்று அறிவிக்கப்படும் பொழுது நமக்கு ஒரு இனந்தெரியாத பயம் வரும். யாரோ மரணித்து விட்டார்கள், மனிதர்களை மரணம் சூழக்கூடியது, ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் மரணம் வரும் என்ற ஒரு சிறிய அச்சம் நம்மட மனசில வரும். பெருசா பாரதூரம் வழங்காட்டியும் சின்ன ஒரு அச்சம் ஒன்று மனசில வரும். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தா அது 5 வயசுலையும் வரும். நான் யதார்த்தமா பிராக்டிகலா நம்மட சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த 15 வயசுல அதே ஜனாசா அறிவித்தல் 20 வயதாகும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் ஜனாசா அறிவித்தல் ஒன்று என்று அறிவிக்கப்படும் பொழுது மரணித்த சகோதரர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் ஆர்வமாக இருப்போம். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தார், நல்ல மனுஷன், மௌத்தா பெய்தாரு, இவ்வளவு தானா வாழ்க்கை,
மௌத்தாயிட்டாரா, அவரை கதை முடிஞ்சா அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம். நல்ல மனுஷன் என்று அவரிடம் இருக்கும் நல்ல பண்புகளை பேசுவோம். குறை பேசுகிற சமூகம் அதிலேயும் இருக்கி. இப்ப நான் பேச வர விஷயம் வேற. 25 வயது இருக்கும் பொழுது அதே ஜனாசா அறிவித்து எமது காதுகளை வந்து சேரும் பொழுது நமது கண்கள் கலங்கும். உறவே இல்லாமல் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் கவலைப்படுவோம். மனிதர்களின் வாழ்க்கை இவ்வளவுதானா என்பதை நினைத்து அழுவோம். அந்த மரண வீட்டிற்கு சென்று அத்தனை வேலைகளிலும் பங்கு கொள்வோம். 30 வயசாகும், ஜனாசா அறிவித்தல் சொல்லப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜனாசா அறிவித்தல் ஒன்று என்று சொல்லும் பொழுது நம்மட மனசில இடியுழுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நம்மட டேர்ன் எப்ப வரும்ங்கிற சிந்தனை வரும். அடுத்தது நாமளாவும் இருக்கலாம்ங்கிற சிந்தனை வரும். இது மனிதர்களாக வாழக்கூடியவர்களுக்கு வரும். மனித மிருகங்களுக்கு 7-8 வயசுல எப்படி சிந்தனை வருதோ அதே சிந்தனை 60 வயசுலையும் வரும். ஒரு மனுஷன் திருந்தணும் என்று இருந்தா அவன் செஞ்ச தவறுகளை உணர்ந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். ஒரு மனுஷன் தவறான பாதையில போயிட்டு இருந்தா அது தவறு என்று சொல்லும் பட்சத்தில் சுட்டிக்காட்டினா அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த தவறான வழியில் இருந்து மீண்டு வர வேண்டும். அவரது வாழ்க்கையை அவர் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுக்காக இறைவனின் பாதையில் அவர் வாழ வேண்டும். அப்ப அவர் மனுஷனா மாறிவிட்டாரு. ஆனா 60 வயசாகியும் இந்த 7-8 வயசுல ஜனாசா அறிவித்தல் கேட்டா எப்படி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுதோ, எப்படி நாம உணர்ந்து கொள்றோமோ அதே போல நாம உணர்வோட இருந்தோம்டா நாம மனித மிருகங்கள். இந்த காணொலியை பார்த்து போட்டு இதுல என்ன குறை இருக்கி, எந்த மேல என்ன குறைய செல்லலாம் என்று தேடினா மனித மிருகங்களையும் விட மோசமான படைப்புகள் ஒன்று. நீங்க அப்படியானவரா இருந்தா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. மனநோயில இறுதி கட்டத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த உலகத்துல மக்களோட வாழ்றதுக்கு எந்த தகுதியும் இல்ல. 2 வழி கொண்டு நீங்க காட்டுக்கு போகணும், அப்படி இல்லாட்டி கபருக்கு போகணும். காட்டுக்கு போறது உங்களோட கையில இருக்கு. நீங்க இப்ப விரும்பினாலும் போகலாம். போய் மக்கள் இருக்கிற பகுதியில் இருந்து தூரமாக வாழ்ந்து கொள்ளுங்க, அது உங்களுக்கு நல்லது. ஆனா கபருக்கு போறது படைச்ச இறைவன் கையில இருக்கு. அவன் முடிவெடுத்து உங்களை அனுப்பினான்னு ஒரு பக்கத்தாலையும் தப்பேல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மறுமை நாள்ல இறைவன் நம்மளை படைத்த ஏகவல்ல இறைவன் நமக்கு முன்னுக்கு வந்து நாம செஞ்ச பாவங்களை பட்டியலிட்டு காட்டும் பொழுது, நரக நெருப்பின் வேதனையை காட்டும் பொழுது அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கத்துவோமாம், யா அல்லாஹ் இன்னொரு தரம் என்ன உலகத்துக்கு அனுப்போ. நான் செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் பரிகாரம் செஞ்சு என்னால பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டு, நான் யார் யாரை பத்தி அவதூறு பேசினோ அவங்கள்ட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்டு நன்மைகளை செஞ்சு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெடியா வாரன்னு சொல்லி அல்லாஹ் திருப்பி அனுப்ப மாட்டான். இதுவரைக்கும் யாரையும் அனுப்பல. அந்த விஷயம் தெரிஞ்சும் இஸ்லாத்துல ஈமான் கொண்டும் களிமா செல்லியும் நாம இன்றைக்கும் ஒருத்தனை அவதூறு பேசி கேவலப்படுத்தி பாவம் செஞ்சுக்கிட்டு திருந்தாம இருக்க முடிச்சுன்னா நாம அல்லாவை ஏமாத்திரமா இல்ல நம்மளை ஏமாத்திரமா இல்ல எப்படியாவது கழிச்சு பேசி அல்லாவை சேவ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கமா? தலை நரைச்சிட்டு 60 வயசை தாண்டிட்டு 50 வயசை தாண்டிட்டு தலையும் நரைச்சிட்டு ஜனாசா அறிவித்தல் கணக்கும் இல்ல, மருத்து ஹயாத்தும் இல்ல, ஒன்றும் இல்ல. வட்டியும் காசும் பணமும் ஹராமான உழைப்பும் காரும் பங்களாவும் பினான்சும். தனிமையில் இருந்து சிந்திப்போம். நாம் மனித இனமா மனித மிருகமா அதையும் விட கேவலமான இனமா என்பதை சிந்தித்து இறைவனின் பிடியில் இருந்து தப்பிக்கொள்வோம். நரக நெருப்பில் இருந்து தப்பிக்கொள்வோம். அனைவருக்காகவும் பிரார்த்தனையும் செய்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.